வாதம் ரொம்ப கொடுமையான நோய், ஒன்றும் செயல்பட விடாது. அதுலேயும் பக்கவாதம் வந்ததுன்னா அதில் இது எல்லாமே ஒரு பக்கவாதம் தான். ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், ரெண்டு பக்கவாதம். ஆமா, நல்ல மருத்துவர் இருந்தா வாதத்துக்கு நல்ல நோயை தீர்த்துடலாம். எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தார், ஐயாசாமி டாக்டர்னு, அருமையான மனிதர். ரொம்ப டெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டார். அந்த அடையாளத்தை பார்த்தே இது என்ன நோயின்னு கண்டுபிடிச்சிருவார். ரொம்ப அனுபவம் உள்ளவர். ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க ஊருக்கு பக்கத்துல, திருவாரூருக்கு பக்கத்துல உள்ள ஊருக்காரர் ஒருத்தர் தன்னுடைய வயதான அப்பாவை அழைச்சிட்டு வந்து வைத்தியம் பண்ணார். அவரு கண்ணு முழிச்சு பார்க்கல. அவர் கடைசி காலம் நம்ம பார்க்க வேண்டாம் இவனுன்னு அவர் முடிவு பண்ணி மூடிட்டு இருக்கார். இவன் எப்படியாவது திறக்க வைக்கலான்னு பார்க்கறான் பையனுவ. எதுக்குன்னா ஒரு கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு, அதை முடிச்சுக்கிட்டு அனுப்பி விட்டுடலான்னு பார்க்கறான். அவரு அது போடுறதுக்கு தயாரா இல்லை. அவரு மூடிக்கிட்டே இருக்கிறார் கண்ணை. ஐயாசாமி டாக்டர்கிட்ட இருக்காங்க. நான் அன்னைக்கு அங்கே போனேன். ஐயாசாமி டாக்டர் சொன்னாரு, வீட்டுக்கு அழைச்சிட்டு போப்பா. அவர் எதையும் தயவு தாட்சண்யம் இல்லாமல் சொல்லுவார். சௌரியமாயிடும் அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டார். முடியும்னா முடியும்னுடுவார், முடியாதுன்னா இது இப்போதைக்கு முடியாதுடா, வைத்தியம் பண்ணு, மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போ அப்படிம்பார். அவர் சொன்னார், வீட்டுக்கு அழைச்சிட்டு போடா, அவர் கேட்குறத ஏதாச்சும் கொடுத்து. முடியாது, ஒன்றும் இனிமேல் தாங்காது. என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? தஞ்சாவூருக்குன்னா அழைச்சிட்டு போகட்டுமான்னா, தஞ்சாவூருக்குன்னா அழைச்சிட்டு போய் காட்டுட்டுமா அப்படின்னா, அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கொரடாச்சேரி வரைக்கும் தாங்கும்னார். கொரடாச்சேரின்னு ஒரு ஊர் இருக்கு. தஞ்சாவூருக்கு நீ கிளம்பி போனீங்கன்னா கொரடாச்சேரி போற வரைக்கும் இவர் இருப்பார். அப்புறம் இவர் இருக்க மாட்டார், இவர் உடம்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கொரடாச்சேரி வரைக்கும் தாங்கும்னார். எனக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு 2 மாசம் கழிச்சு நான் கடத்தரவு போன போது அவர் வந்தார். ஐயா, அப்பா எப்படி இருக்காங்க, சௌரியமா இருக்காங்களா? அட ஏன் சார் கேட்குறீங்க, அந்த கிழவன் தான் சொன்னானே. அந்த ஐயாசாமி டாக்டர் வயசானவர், அந்த கிழவன் தான் சொன்னான்ல. என்னான்னு? அவன் என்ன சார் சொன்னான்? நீங்கள் தான் இருந்தீங்களே. ஆமாம், நான் அவன் சொன்னதை கேட்கல சார். கொண்டு தஞ்சாவூரில் காட்டிடுவோன்னு கிளம்புனேன் சார். அவர் அம்மையப்பள்ளியும் சாவல, நீடாமங்கலத்திலையும் சாவல சார், கரெக்டாக கொடாச்சேரியில் செத்தாரு சார். கருணாக்கு பிடிச்சவன் சார். அவன் சொன்னானா அப்படியே நடக்கும் சார். இப்ப அவன் என்ன சொல்றான், அவரு சொன்னதுனாலதான் அவங்க அப்பா செத்தாருங்கிறான். அவர் அப்பா செத்து போறத கரெக்டா சொன்னாருன்னு அவன் சொல்லல. அவரு வாயால சொன்னதுனால எங்க அப்பா செத்து போயிட்டா. அவரு முடியறது கரெக்டா இருந்துச்சு. அந்த சரியா சொல்றது யாரு சொன்னா என்ன, சொன்னதையே யாரு மாத்தினா, இதெல்லாம் வாதம். சில வாதங்கள் இருக்கு. சி சுப்பிரமணியம் ஒரு பெரிய மேதை, நல்ல நிர்வாகி, அருமையான மனிதர். அவர் அமைச்சரா இருக்கிற காலத்தில் அண்ணா எதிர்கட்சி தலைவரா இருக்கார். கடைசி நாள் அன்னையோட சட்டசபை முடியுது. சி சுப்பிரமணியம் பேசுறார், இன்னையோட சட்டசபை முடியுது, வர்ற எலெக்ஷன்ல நான் சட்டசபைக்கு நிக்க போறது இல்லை, பார்லிமெண்ட்டுக்கு நிக்க போறேன், அதனால நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தி அனுப்புங்கன்னு கேட்கிறார். எல்லாரும் வாழ்த்துறாங்க. அப்போலாம் கொஞ்சம் நல்ல சூழ்நிலை இருந்த காலம், எல்லாரும் வாழ்த்துறாங்க. அண்ணா வாழ்த்தினார். நாங்க 15 பேர் இந்த சட்டசபைக்கு வந்தோம், 15 பேர் தானேன்னு நீங்க இழிவா நினைக்காம, நாங்க சட்டசபைக்கு வந்து பழக்கம் இல்லாதவங்க, வெட்ட வெளியில் பேசி பழகியவர்கள், சட்டசபைக்கு வந்தபோது எங்களுக்கு வழிகாட்டினீர்கள், இயேசுநாதரை போல எங்களுக்கு வழிகாட்டினீர்கள், உங்களுக்கு எங்கள் நன்றி. இதே போல நீங்கள் டெல்லிக்கும் போய் நல்ல பெரிய பெரிய பதவிகளில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இது நல்லது தானே அவர் சொல்லியிருக்காரு. சுப்பிரமணியம் என்ன பண்ணாரு, அதே மாதிரி என்ன சிலுவையில் அரைஞ்சிட மாட்டீங்களே என்னார். இயேசுநாதர்னு ஒண்ணு, அதே மாதிரி என்ன சிலுவையில் அரைஞ்சிட மாட்டீங்களே. அதுக்கு அண்ணா சொன்னாரு, சுப்பிரமணியம் இயேசுநாதர் கதையை கூட சரியாக படிக்கவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டது என்னவோ உண்மைதான், ஆனால் அதற்கு காரணம்
அவருடைய எதிரிகள் அல்ல, அவருடைய சீடர்கள் தான். உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஒரு கால் வந்தால் அது உங்கள் சிஷ்யர்களால் வருமே தவிர என்னால் வராது. ஒரு இதான் வாதம். ஒன்று சொன்ன திருவள்ளுவர் அதுக்கு ஒரு அருமையான செய்தி சொன்னார். ஒரே ஒரு குரல்ல சொல்றார், சொல்லுக சொல்லை சொல்லுக, சொல்லுக சொல்லை. எப்படி இருக்கணும் அந்த சொல்லுன்னா, பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக. இந்த சொல்ல வேற ஒரு சொல் வென்றிடக்கூடாது, அது மாதிரி சொல்ல சொல்லு, அதுதான் சொல்லுன்னார். அதுக்கு பேர் தான் சொல். அது மாதிரி இவங்க எல்லாருமே விவாதம் பண்ணியிருக்காங்க. நாங்க சாதாரணமா எங்க பையன்கள்ட்ட அவங்க ஏதாவது கேட்பான், நாங்க ஏதாவது சொல்லுவோம். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்ல சொல்லுவோம், அவங்கள அடக்கிடுவோம். சில சமயத்தில் அடக்க முடியாது. நான் ஆசிரியராக இருந்தபோது நடந்தது ஒன்று சொல்லுவேன். ஒரு பையன்கிட்ட நான் தோத்து போனது. விவாதம் எப்படி நடக்குது பாருங்க. நம்ம புராணத்தில் ஒன்று வருது, ஒரு ராட்சசன் பூமியை பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே வச்சுட்டான். அதை திருமால் வராக அவதாரம், இது கதை புராணம், தசாவதாரத்தில் ஒரு அவதாரம். இதை நான் வகுப்பில் நடத்துகிறேன். ஒரு பையன் எழுந்துச்சு கேட்டான், எங்கள் ஊர் திருவாரூருங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க, அங்கே இந்த பகுத்தறிவாளர்கள் ரொம்ப, இந்த புஸ்தகத்தெல்லாம் பையன் படிக்கிறதுக்கு முந்தைய அப்பார் படிச்சிருவார். அவர் பையன்கிட்ட சொல்லி இதை கேளுன்னு சொல்லி அனுப்புவார். அதுதான் திருவாரூர்லேயே அதிகமாக நடக்கும். இந்த பையன் கேட்டான், பூமியையே பாயா சுருட்டி விட்டாருங்கிறீங்களே சார், எங்க நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு கேட்டான். இந்த துணியை சுருட்டணும்னா இதுக்கு கீழே நின்றுக்கிட்டு தானே சுருட்டணும், இதுலயே நின்றுக்கிட்டு இதை சுருட்ட முடியுமா? அவன் தான் பூமியை பூரா சுருட்டி விட்டாங்கிறீங்கல்ல, எங்க நின்றுட்டு சுருட்டினா? இதே பாடத்தை எனக்கு எங்க வாத்தியாரும் நடத்தியிருக்காரு. அப்ப எனக்கு இந்த மாதிரி கேட்கணும்னு தோணலை. அதுக்காக நான் கேள்வி கேட்காமலே இல்லை, கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, இது பரீட்சைக்கு வருமா வராதா சார்? எனக்கு அவ்வளவுதான் கேட்க தெரிஞ்சதே தவிர அதுக்கு மேல எனக்கு போக முடியல. இவன் கேட்கறான், எங்க நின்றுகிட்டு சுருட்டினான்னு கேட்கறான். எனக்கு தெரியலன்னு சொல்லிடலாம், சொன்னா கேட்பான். இதெல்லாம் தெரியாம ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு கேட்பான். இப்ப கஷ்டம். நான் பார்த்தேன், நேத்தி ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வர சொன்னேன்ல, அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவன் நம்மளை மாற்றத்துக்கு பார்க்கறான் அப்படின்ட்டு. ஆமா, மனப்பாடம் பண்ணியோ? இல்லை சார், பாட்டு மனப்பாடம் பண்ண யோக்கியதை இல்லை, கேள்வி கேட்குறீங்க, ஏறா பெஞ்சு மேல அப்படின்னு. அவன் ஏறிட்டான் சார். ஆனா ஏறும்போது ஒன்று சொல்லிக்கிட்டே ஏறினான், என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாம. பக்கத்தில் உள்ள பயல்கிட்ட சொல்லிக்கிட்டு ஏறுறான், நம்ம தலை விதியை பத்தியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதா இருக்கு. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதா இருக்கு. அதாவது அவனுக்கு விவரம் புரிஞ்சு போச்சு. இவன் பாட்டு தெரியாததுக்காக ஏத்தல, கேள்வி கேட்டதுக்காக ஏத்துறான். அதுல இவனுக்கு பதில் தெரியாத கேள்வியை நம்ம கேட்டதுக்காக இவன் நம்மளை ஏத்துறான்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவன்கிட்ட தான் நான் தோத்து போயிட்டேன், அவன் வெற்றி பெற்றுட்டான். நான் தண்டனை அவனுக்கு கொடுத்தா அவன் தண்டனையை ஏற்றுக்கிட்டான். ஆனா அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னை போட்டு அறுக்க ஆரம்பிச்சுட்டான். யாருக்கு வாதத்தில் வெற்றி? அவனுக்கு தான் வெற்றி. வாதத்தில் வெற்றிங்கிறது எப்ப தெரியுது? ஒரு வாதம் வெற்றி அடைஞ்சதா இல்லையா, யாரு ரொம்ப நல்லா வாதம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஒரே விஷயம் தாங்க. எங்க பையன் காலையில் படிச்சான் சார், மத்தியானம் படிச்சான், சாயந்தரம் படிச்சான், ராத்திரி படிச்சான் சரியா, பரீட்சையில என்ன ஆனா ஃபெயிலா போட்டான். அதுக்கு எதுக்கு படிச்சான்? படிக்காம இருந்தாவது ஃபெயிலா போயிருக்கலாம், படிக்கல ஃபெயிலா போனாவது சொல்லலாம். இவன் படிச்சிருக்கான். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து படிச்சான், மத்தியானத்தில் படிச்சான், சாப்பிட்டுட்டு படிச்சான், சாப்பிடாம படிச்சான், டீ குடிச்சிட்டு படிச்சான். சில பேர் டீ எல்லாம் போட்டு ராத்திரி வச்சுக்கிட்டே படுப்பான். பார்த்துறீங்களா? 4 மணிக்கு எழுந்து படிக்கிறதுக்காக
டீ நாங்கள் அப்படி தான் வச்சுருந்தோம். என்ன சொல்கிறேன், டீ போட்டு எங்கள் அம்மா கொடுப்பாங்க, வச்சுக்கிட்டு தான் படிக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுட்டு படுப்போம். விடிய காலம் 4 மணிக்கு எழுந்துச்சு அந்த டீயை குடிச்சிட்டு தூங்கிடுவோம். அந்த டீ குடித்தா கொஞ்சம் தூக்கம் சுறுசுறுப்பாக வரும். ஏன்னா அது சுறுசுறுப்பாக ஒரு காரியத்தை செய்யறதுக்காக தானே கொடுக்குறாங்க. நம்ம செய்கிற காரியம் தூக்கம், அது சுறுசுறுப்பாக வரும். அத மாதிரி படிச்சான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் படிச்சதுக்கு எது சரியான முடிவுன்னா, பாஸ் பண்ணிட்டான் சார், 100க்கு 100 எல்லாத்துலயும் வாங்கிட்டான் சார்னு சொன்னா அவன் படிச்சதுக்கு அர்த்தம் இருக்கு. அது இல்லாம படிச்சாரு சார், நல்லா பிரமாதமா படிச்சாரு சார், படிச்சு ஃபெயில் ஆகிட்டார். அப்போ அந்த வாதத்தை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வாதங்கள்ல யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? வாதம் செய்ததுனால யாருக்கு வெற்றி கிடைச்சது? வாதம் செய்தவனுக்கு கிடைச்சதா, வாதத்துக்கு பதில் சொன்னவனுக்கு வெற்றி கிடைச்சதா? எது? சொல்லும் சொல்லை பிறர் வெல்ல முடியாத சொற்களாக பார்த்து சொன்னார்களா, வெல்லக்கூடிய சொற்களை சொன்னார்களாங்கிறது நமக்கு தெரியல. அதனால அதை சொல்லுவதற்காக நம்முடைய நண்பர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். பேசலாம், எது வேணாலும் பேசலாம், ஒரு எல்லைக்குள்ள பேசணும்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்றாங்க. கம்பன் கழகத்துக்காரவங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருந்தா நான் மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க சொல்றாங்க 10 நிமிஷத்துக்கு மேல பேச விடாதீங்க சார். அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அந்த மாதிரி கவனிச்சுக்கன்னு எனக்கும் சொல்றாரு தான் அர்த்தம். அவங்கள கவனிச்சுக்கன்னா என்ன அர்த்தம்? நீ முதல்ல மரியாதையா இரு அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்ல அவங்க ரொம்ப நான் மரியாதையா சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லுவாங்க. நாங்க எல்லா ஊருக்கும் போனா சொல்றது, இந்த ஆம்பளைங்கள ரொம்ப மோசமானவன், நான் இந்த ஊர்ல உள்ளவங்களை சொல்லலம்மா, வேற ஊர்ல உள்ளதை சொல்றாமா. அப்ப இந்த ஊர்ல உள்ளவரே வேற ஊர்ல போய் சொல்லுவான்னு அர்த்தம். அதனால நாங்க அவர் சொன்னது என்கிட்ட சொல்லி அவங்களெல்லாம் பார்த்துங்க சார், 10 நிமிஷத்துக்கு மேல பேசாமன்னா என்ன அர்த்தம்னா, நீயும் அது தகுந்த மாதிரி நடந்துக்க. அது மாதிரி நடந்தா நாங்க எதுவும் சொல்ல முடியா இருக்கோம், அது அவ்வளவு நல்லா இருக்காது. நாங்க பேச போற இடங்கள்ல கிடுக்குன்னு உடையான்னு திருமண வீடுகளில் பேசுறத நாங்க என்ன நினைக்கிறதுன்னு சொன்னா, ஒரு லாபகரமான அவமானம்னு நினைக்கிறது. ஏன்னா பணம் கொடுப்பாங்க, ஆனா யாரும் பேச்ச கேட்க மாட்டாங்க. அவர் சாப்பிட போற ஞாபகத்தில் உட்காந்துக்கிட்டு இவன் ஏன்டா இடையில இவர் என்னங்க செய்யறாருமா, பேசிட்டு இருக்கோம் நம்ம, அவர் என்ன பண்றாருன்னு கேட்பான். பேசுறாரு, யாருக்கு? உனக்கு தான். அப்படியா, சரி சரி நான் சாப்பிட்டுட்டு வர்றேன் போடுவேன். இங்க அங்கேருந்து ஒருத்தர் வர்றாங்க. நான் ஒரு வீட்டில் அதே மாதிரி நடந்துச்சு. வாழ்த்துறைன்னு போட்டிருந்தானேன்னு ஆரம்பிச்சு பேசுனேன். அங்கேருந்து சொன்னேன், சார் சாப்பாடு டிஃபன் இன்னும் தயாராகல, கொஞ்சம் லேட் ஆகும் போல, கொஞ்சம் விஸ்தாரமாக பேசுங்க. நான் என்ன பண்ணேன், திருக்குறள்லேருந்து ஆரம்பிச்சு, நம்மளுக்கு திருக்குறளில் எடுத்துக்கிட்டு எதுவும் சொல்லலாம், அது பாட்டுக்கு அவர் தான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரா, அதில் பிடிச்சி இப்படி போய் விஸ்தாரமாக ஆரம்பித்து பீடம்லாம் போட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒருத்தன் முடியாது, நான் இலை போட்டாச்சு நிறுத்துங்க. நான் திருக்குறளை பாதியோடய நிறுத்திட்டேன். என்ன நன்றாங்கால் நல்லவான்னு அதோட நிறுத்திட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே அவன் கேட்க மாட்டான். காண்பார்லாம் வேண்டியதில்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் இந்த சாப்பாட்டுக்கு பிறகு நம்ம பார்த்துக்குவோம், அல்லது வேற கல்யாணத்தில் சொல்லிட்டு போகிறோம். இப்போ என்ன, இப்போ காண்பார்லேருந்து வேற கல்யாணத்தில் ஆரம்பிச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு முடித்தோம். அந்த மாதிரி நம்ம அங்கேருந்து இடையில சொன்னாங்கன்னா நல்லா இருக்காது. ஆகையினால நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம், 10 நிமிஷம் பேசுகிறோம். ஐயா நேற்றுக்கு நீங்கள் இந்த சின்னம் பிடிச்சிக்கிட்டு நின்னீங்க பாருங்கள், உங்களை மறக்கவே முடியலையா. எப்படி அவ்வளோ கரெக்டாக நின்னீங்க நீங்கள்? நேற்றுக்கு இந்த ஐயா அந்த இதை பிடிச்சிட்டு நின்னார் பாருங்க, அந்த பொன்னியின் செல்வன்ல படம் போடுவான், அப்படி வச்சு நிற்கிறது அதே மாதிரி இருந்தது. நான் அவரை பார்த்தா சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலையா இன்னைக்கு பார்த்துட்டேன், சொல்லிட்டேன். ஒரு செய்தியை சொல்லாமல் விடக்கூடாது, இல்லை அதுக்காக தான் சொன்னேன். இன்னைக்கு இந்த விவாத அரங்கில் வாத நுட்பம் பெரிதும் வெளிப்படுவது யாருடைய வாதத்தில் பாருங்க. எப்படி வச்சிருக்காங்க, கூனி கைகேயும் வாதம் பண்றாங்க, ராமனும் லக்ஷ்மணனும் வாதம் பண்ற இடங்கள் இருக்கு, ராமனும் பரதனும் வாதம் பண்ற இடம் இருக்கு, ராமனும் வாலியும் வாதம் செய்கிற இடங்கள் இருக்கு, விபீஷ்ணனும் கும்பகர்ணனும் வாதம் பண்ணுகிற இடம் இருக்கு, இலக்குவனும் தாரையும் உரையாடுவதில் இருக்கு. இதுல எதுல வாத நுட்பம் பெரிதும் வெளிப்படுகிறது என்பதை கேட்டிருக்கோம். அது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்றாங்க.
திரு பாலசண்முகம் அவர்கள், லலீசன் அவர்கள், வாசுதேவா அவர்கள், மார்க்கண்டு அவர்கள், எங்கள் அம்மா திருமதி பர்வீன் சுல்தானா அவர்கள், ஐயா ராமலிங்கம் அவர்கள், எல்லாரும். அதுலேயும் ராமலிங்கம் சார்லாம் வந்து வாதத்தை கோர்ட்லேயே செய்கிறவர் அவர். அதனால் அவரெல்லாம் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, பார்ப்போம். முதல்ல கூனி கைகேயி உரையாடலிலேயே என்று பேசுவதற்காக வருகிற ஐயா பாலசண்முகன் அவர்களை வருக என்று அழைத்து வாத நுட்பத்தை தருக என்று கேட்டுக்கொள்கிறேன். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. புலவர் யா என்று இந்த தமிழுலகம் விரும்பி அழைக்கின்ற, சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கின்ற இளைஞர் நடுவர் ஐயா அவர்களே, நான் என் மனைவி அழைச்சி வந்திருந்தேன்னு வைங்க, நல்லா இருந்திருக்கும். ஏன்னா என்னை பார்த்து இளைஞர்னு சொன்ன முதல் இளைஞர் நீங்க தான். அறிஞர் ராமலிங்கம், அக்கா பர்வீன், அண்ணா மார்க்கண்டு, தம்பி வாசுதேவா, நண்பர் லலீசன், கம்பனுடைய குரிசல்கள் குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருமையான ஒரு தொடக்கத்தை, ஆளுமை நிறைந்த ஒரு தலைமைத்துவத்தை இன்றைய விவாத அரங்கத்துக்காக கச்சிதமாக முன்வைத்திருக்கிறார் நடுவர் அவர்கள். பெருமக்களே, மிக அழகாக, மிக எளிமையாக, மிக சுருக்கமாக இன்றைய வாதப் பொருளை உங்களுக்கு விளக்கி இருக்கிறார். இன்று நாங்கள் விவாதிக்கின்ற விடயம் வாத நுட்பம் பெரிதும் வெளிப்படுகின்ற சந்தர்ப்பம். எது வாதம், எது கவிதை என்று ஆராய்கிறோம், ஒரு முடிவுக்கு வருகிறோம். எது பேச்சு என்று ஆராய்கிறோம், ஒரு நல்ல முடிவுக்கு வருகிறோம். எது பாட்டு என்று ஆராய்கிறோம், ஒரு நல்ல தீர்வை காணுகிறோம். எது வாதம்? ரெண்டு பேர் சண்டை போடுறது வாதமா? கொச்சை தமிழ சொல்லுவோமே, இந்த சண்டை வழக்கு வாதம், இதுக்கெல்லாம் நான் வர இல்லை. சண்டை பிடிக்கிறதல்ல வாதம். முரண்பட்ட கருத்துக்களில் இருவர் மோதுவது வாதமா? அது வாதம் அல்ல. ஒரு விடயம், இருவேறுபட்ட கருத்துக்கள், விடயம் ஒன்று, சந்திக்க வேண்டிய இடம் ஒன்றாக இருக்கும். இரண்டு வழிகளில் அணுகினாலும் அதை சந்திக்க முடியும். இதில் எது தலையாயது என்கிற தீர்வை காணுகிற இடம் அது வெல்லும். இரண்டு தர்மங்கள் மோதலாம், அல்லது தர்மம் என்று நினைக்கிற அதர்மத்தோடு ஒரு தர்மம் மோதலாம், அறமும் பாவமும் மோதலாம். அப்படியானால் ஒன்று தப்பில்லையா என்கிற கேள்வி வந்தாலும் வாதிடுகிறவருடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும், அவரை பொறுத்த வரைக்கும் அது தர்மம் அல்லது அறம். வாதம் என்பது இன்னது என்று இந்த அளவில் வரையறுத்துக் கொண்டு, கூனி கையை இரண்டு பாத்திரங்களுக்கு இடையிலே இடைபெற்ற வாதம் எந்த அளவுக்கு ராமாயண காவியத்திலே உயர்ந்த நுட்பமான வாதமாக அமைகிறது என்பதை சொன்னால் என்னுடைய வாதம் நிறைவாகும். பெரியோர்களே, இன்றைய உரையரங்கில் வாதம் என்கிற உயர்ந்த இடத்திற்கு பொருத்தமானதாகவும் இன்னொரு வாதம் அதை வெல்லாத அளவிலும் இருக்கக்கூடிய வாதம் கூனி கைகேயி வாதம். ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுகிறேன், ஒரு சின்ன அறிமுகம். நேற்றைக்கு கூட எழிலுரையில் ஒரு நல்ல சிந்தனை நமக்கு கிடைத்தது. கம்பனால் தான் அதை தர முடியும். எது? உலக இயற்கைக்கு முரண்பாடான ஒரு காட்சி மூலம் உன்னதத்தை காட்டுவார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்கிறார் சேக்கிழார். உலகம் யாவையும் என்று ஆரம்பிக்கிறார் கம்பநாடாழ்வார். என்ன முரண்பாடு? இந்த உலகத்தில் மகோன்னதமான வாழ்க்கை வாழ்ந்த 63 பேரை கடவுளாக்கினார் சேக்கிழார். கடவுளாக இருந்த ராமபிரானை மனித உருவத்தில் கொண்டு வந்து வாழ வைத்தார் கம்பன். இதுதான் கம்பனுடைய ஆரம்பமான ஒரு முரண். இது முரணா? இல்லை. முரண் என்கிற அணி கூட உண்டு. காவியத்துக்குள்ளே செல்லுகிற பொழுது இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உள்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதென்றோம். மை வண்ணத்து அரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். பெரியோர்களே, அரவணைப்பது கை, உதைப்பது கால்.
ஆனால் ராமபிரானிடத்திலே இந்த இரண்டு அங்கங்களும் மாறுபட்ட உன்னதத்தை நமக்கு காட்டியது. அணைக்கிற கையால் தாடகையை வதைத்தான், உதைக்கிற காலால் விமோசனத்தை கொடுத்தான். எனவே கம்பனிடத்திலே எங்கே முரண்பாடு தோன்றுகிறதோ அந்த முரண்பாடு நமக்கு ஒரு உன்னதத்தை தரும் என்கிற பாடத்தை இந்த இடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்தது கூனி என்கிற பாத்திரத்தின் உன்னதத்தை சொல்வதற்கு கிட்டத்தட்ட கூனி போல ஒரு பாத்திரம். பெயரை சொல்லாமலே சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ராவணனுடைய சகோதரி எவ்வளவு அழகா இருப்பா, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவ அழகு இல்லை, ஆனால் அவ அழக ரசிக்கிறான். எப்படி? ராவணன் கேட்டான், யார் அந்த பெண்? மஞ்சொக்கும் அழக ஓதி மழையொக்கும் படித்த கூந்தல் பஞ்சொக்கும் அடிகள் செய்ய பவளத்தின் விரல்கள் ஐயா. அஞ்சொற்கள் அமுதில் அள்ளிக்கொண்ட அமுதக்கிடாரத்துல சொல்லெடுத்து பேசுறா. அத்தனை தான் அழகில்லாவிட்டாலும் அழகில்லாத உள்ளத்தில் இருந்து கூட ஒரு அழகான உணர்வு தோன்றும் என்பதை இந்த இடத்தில் கம்பன் நமக்கு கற்றுத்தருகிறார். இவ்வளவத்தையும் நமக்கு ஒரு பீடிகையாக வைத்துக் கொண்டு நீ கூனியை நோக்கலாம். கம்பனே சொல்லுகிறான், துன்னரும் கொடுமன கூனி தோன்றினான். சரி, ஒரே ஒரு கேள்வியை பின்வரக்கூடிய வாதிகளுக்காக, பிரதிவாதத்தை வைக்கக்கூடியவர்களுக்கு விட்டு செல்லுகிறேன். நெஞ்சினாலே பிழைத்தவள் கொடியவளான கூனி இவ்வளவுதான் இருந்தாலும் கூனி அந்த ஒரு நாள் பொழுது அந்த ஒரு சொற்ப காலத்தில் கைகேயிக்கு பக்கத்தில் போய் தன்னுடைய அழுக்காக இருந்தாலும் தூய்மையாக இருந்தாலும் இந்த வாதத்தை முன்வைத்திராவிட்டால் ராமன் காட்டுக்கு போயிருக்க மாட்டான், விஸ்வாமித்திரருடைய யாகம் நடந்திருக்க மாட்டான். எத்தனையோ விடயங்கள் இந்த இடத்தில் நடந்திருக்கும். ஆகவே கூனையும் கைகேயையும் சந்தித்த இடத்தில் ஏதோ ஒரு உன்னதம் நடைபெற்றிருக்கிறது. அந்த வாதம், அந்த வாதத்தின் வலிமை, அந்த வலிமையால் தூயவளாகிய கைகேயி மனம் திரிய அந்த திரிவு பல்வேறு காட்சிகளை இந்த காவியத்தை நகர்த்தி செல்வதற்கு ஏதுவாக்கியது என்பது என்னுடைய அடிப்படையான வாதம். பெரியோர்களே, நாளைய நாள் ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று தெரிந்தவுடனே கூனி கைகேயிக்கு பக்கத்தில் வந்தார். கம்பர் சொல்லுகிறார், தொட்டால் இல்லை தீண்டினாள். ஏன்? பாம்பு அல்லவா தீண்டும். அவ்வளவு நஞ்சு உணர்வோடு சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது ராமன் மண்ணுண்டையாலே அடித்ததை மனிதனை வைத்துக் கொண்டு இதுதான் தருணம் என்று குழந்தை செய்ததை கூட மன்னிக்கும் மனம் இல்லாமல் கூனி வருகிறாள். ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கூனி கைகேயிடத்திலே வந்து, நாளைக்கு ராமனுக்கு முடிசூட்டு விழா, நீ இப்படி தூங்குகிறாயே. மாலையை தூக்கி கொடுத்தால் கைகேயி. அப்படி கொடுத்த பொழுது தூக்கி வீசினாள். பேதை போல நடந்து கொண்டாயே, பேதை போல நடந்து கொண்டாயே. உன்னுடைய அப்பாவினுடைய நாடு சொற்ப காலத்தில் இன்னொருவனுடைய கைக்கு போக போகிறது. ராமன் தான் இந்த நாட்டுக்கு ராஜா என்று வந்துவிட்டால் உனக்கு தரித்திரமும் வேதனையும் நோயும் மிஞ்சுமே தவிர எந்த புகழும் மிஞ்சாது. முதலாவது ஊசி. ஒரு சின்ன தடுமாற்றம். நாங்கெல்லாம் நினைக்கிறோம் இந்த சிறுகதை நாவல் மேற்குலகம் தந்ததென்று. இல்லை, கம்பன் அருமையான ஒரு காட்சியை காட்டுகிறான். ஆரம்பம் இது கொஞ்சம் சிக்க போகுது, கொஞ்சம் சிக்கல் பெருக்குது. எழுந்திருந்து கேட்கிறான், என்ன சொன்ன? இல்ல, நீ சொன்னது தப்பு, உன்னுடைய வாயில இப்படி வரக்கூடாது. கைகேயினுடைய தோழி, கைகேயிக்கு இருக்கக்கூடிய தோழிப்பெண் இப்படி சொன்னால் என்கிற பழி சொல்லி வர இல்லை. தன்னுடைய வாதத்தில் கொஞ்சம் கூட தளர்வில்லாமல் திரும்ப அந்த அடிக்கு மேல அடியடித்தாள் கூனி. அடுத்த வார்த்தை சொல்லுகிறாள், எதுக்காக கேகயனுடைய நாடு இன்னுமே ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரவில்லை? சீதையுடைய தந்தையார் ஜனகன் கூட போர் செய்யவில்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துவிட்டால் இவ்வளவு நுட்பங்களையும் சொல்ல உச்சத்தை அடைகிறது. ஆரம்பம், சிக்கல், உச்சம். அந்த அடுத்த ஊசியோட, அடுத்த மருந்தோட கடைசி வார்த்தை, உனக்கு 2 வரங்கள் இருக்கிறது, நீ கேட்டால் வெற்றி நிச்சயம் என்று சொன்ன மாத்திரத்தில் கைகேயி மனம் மாறுகிறாள். தீய அம்மந்தரை இந்த விடயங்களை செப்பின பொழுது தூய வார்த்தைகளை சொல்லக்கூடிய கைகேயி மனம் மாறினாள். இந்த இடத்தில் கைகேயி மனம் மாறிராவிட்டால், கைகேயி மனம் மாறக்கூடிய அளவில் மந்தரை தன்னுடைய வாதத்தை வைத்திராவிட்டால் ராமாயண காவியம் எப்படி நடந்திருக்கும் என்பது யாருக்கும் கற்பனைக்கும் எட்டாமல் போயிருக்கும். எனவே இவர்கள் பின்னாலே சொல்ல போவதெல்லாம்
பிரெயின் வாஷ், மூளைச்சலவை அல்லது முரண்பாடான கருத்துக்களுக்கு ஒரு தீர்வு அன்னையும் தம்பியும் வாத பிரதிவாதம் கொள்ளுவது, அடுத்த ஊர்ல இருக்கிற ஒரு மன்னனுடைய மனைவியும் இன்னொரு பாத்திரமும் வாத பிரதிவாதம் கொள்ளுவது, இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் வாதம் என்கிற உயர்வையும் அதனுடைய வெற்றியையும் நாங்கள் தரிசிக்கிற இடம் கூனி கைகேயி உரையாடலிலே தான் வாத நுட்பம் உச்சமாக வெளிப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார் நண்பர் பாலசண்முகம். என்ன பண்றது, அவ்வளவுதான், நேரம் மணி அடிச்சுட்டார், இல்லைன்னா இன்னும் பேசுவார் அவரு. வைரக்கண்ணு செட்டியார்னு ஒருத்தர் எங்க நாகூர்ல இருந்தார். அவரு நானும் விவாதம் பண்ணுவோம், விட மாட்டார். நான் ஒரு கட்சி பேசுவேன், அவர் ஒரு கட்சி பேசுவார். 2 பேரும் 10 மணிக்கு ஆரம்பிச்சா 12:30 மணி 1 மணி வரைக்கும் நானாச்சு அவராச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 12:50 ஆனவுடனே அவர் என்ன செய்வாரு, செம்மோடிவேல் தம்பி நீங்க சொல்றதான் கரெக்ட், நான் இப்ப தப்பா பேசிட்டேன் யார, உடனே சொல்லுவார் நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தம்பி, நான் பாருங்க கவனம் இல்லாம நான் பேசிட்டேன், வரட்டுமா, பசி வந்துட்டுன்னு அர்த்தம். வாதத்தை ஒத்துக்கிட்டாருன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல, பசி அவருக்கு வந்துட்டு இவன்ட்ட ஏன்டா பேசிக்கிட்டு போல, சாப்பிடலாம், சாப்பிட்டு இருந்தா அப்புறம் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு போயிடுவார். அது மாதிரி மணி அடிச்சதுனால நிறுத்தினாரே தவிர இவர் வாதம் இன்னும் முடியல இல்லைங்களா. ஆனா அடுத்த வருஷம் பேசிட்டு போறோம். இப்ப என்ன மோசம். அதே போல ராம லக்குவ உரையாடலிலே தான் வாத நுட்பம் பெரிதும் வெளிப்படுகிறது என்று பேசுவதற்கு ஐயா லலீசன் அவர்களை அழைக்கிறேன், வாருங்கள். எல்லாம் வல்ல இறையருளை நினைந்து வணங்கி பெருமை மிக்க இந்த வாத அரங்கிற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற புலவர் பெருமகனார் அவர்களே, இந்த வாத அரங்கிலே பங்கு கொண்டு தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, இந்த சபையிலே வீற்றிருக்கின்ற என் அன்பிற்கினிய ஆசான்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாத நுட்பம் பெரிதும் வெளிப்பட்டு நிற்பது யாருடைய உரையாடலிலே என்பது இங்கே வினாவாக இருக்கிறது. வாத நுட்பம் பெரிதும் வெளிப்பட்டு நிற்பது ராம இலக்குவ உரையாடலிலேதான் என்பது என்னுடைய வாதம். என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பாலசண்முகன் அவர்கள் சகோதரர்கள் வாதம் புரிவதிலே ஒரு வியப்பும் இல்லை என்று ஒரு பீடிகையை சொல்லி இருக்கிறார். என்னுடைய பார்வையிலே அவருடைய வாதத்திலே அவருடைய வாதம் நன்றாக இருந்தது. ஆனால் அங்கே வாதம் செய்த பாத்திரங்களுடைய வாதத்திலே பெரிதாக ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அங்கே கைகேயி திருமணம் செய்த நேரத்திலேயே கைகேயினுடைய மகனாக அமையக்கூடியவனுக்கு அரசுரிமை கிடைக்க வேண்டும் என்பது கேகயன் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி. தசரதன் ஏற்கனவே அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறான். கன்யா சுல்கம் என்று அதை பேசிக் கொள்கிறோம். ஆக இவள் நாடக மயிலாக நின்று அங்கே அந்த காட்சியை நிறைவேற்றினாலே தவிர அங்கே வாதம் வெளிப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. வாதம் என்கின்ற நிலையிலே அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இங்கே தர்க்கம் என்கின்ற நிலையிலே வைத்து பார்க்கிறோம். இந்த தர்க்கம் எப்பொழுது நுட்பமாகிறது என்றால், எவனொருவன் தன்னுடைய உளக்கருத்தை மற்றவர் மேல் ஏற்றி விடுகிறானோ அப்பொழுது அந்த தர்க்கம் நுட்பமாகி விடுகிறது. இங்கே ராமனும் இலக்குவனும் வாதம் செய்கின்ற இடங்கள் பல சந்தர்ப்பங்களிலே வருகின்றன. முதலாக ராமனுக்கும் இலக்குவனுக்கும் ஏற்படுகின்ற ஒரு வாதம். ராமனுக்கு முடியாட்சி பொறுப்பு இல்லாது போகிறது. நாட்டிலே இருக்கிறவர்கள் எல்லோரும் வேதனைப்படுகிறார்கள். கிள்ளையோடு பூவை கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத, உருவறியா பிள்ளை எழுத,
பெரியோரை என் சொல்ல என்று கம்பன் இந்த காட்சியை பதிவு செய்வான். ராமனுக்கு முடியாட்சி இல்லையே என்கின்ற அந்த செய்தியை அறிந்த இலக்குவன் கொதித்து எழுவான். கேட்டான் இளையோன், கிளர் ஞானம் வரத்தினாலே மீட்டாள் அளித்தாள் வனம் தம்முனை என்று எல்லாம் கொதித்தவன் மூட்டாத கால கடை என மூண்டெழுந்தான் என்பார் கம்பன். மூட்டாத கால கடை தீ என அவன் வெகுண்டெழுகிறான் என்றால் அவனுடைய கோபம் எவ்வளவிற்கு இருக்கிறது பாருங்கள். அப்படி இருக்கிறவன் ஏன் கோபம் கொண்டிருக்கிறான் என்று எல்லாம் ராமன் வினவுகிறான். நீ இப்படி கோபம் கொள்வது எவ்வளவிற்கு முறையாகும் என்று எல்லாம் கேட்கிறான். இந்த சந்தர்ப்பத்திலே ராமனுக்கு விடை சொல்ல முடியாது போகிறது. ஒருவன் விடை சொல்ல முடியாது போகிற போது விதியை துணைக்கு அழைப்பான். நாங்கள் இந்த மண்ணிலே எவ்வாறு எல்லாம் துன்பங்களை அனுபவித்தோம், இதற்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு விடை தெரியாத போது விதி எங்களை பிடர்பிடித்து உந்த ஆட்டுகிறது என்று சமாதானம் கற்பிப்போம். இப்படித்தான் இதற்கு விதியை சொல்கிறான் ராமன். நதியின் பிழை அன்று நறும்புனல் இன்மை, அற்றே பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று மைந்த விதியின் பிழை என்று விதி மேல் குற்றத்தை சுமத்துகிறான் ராமன். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதே, இப்படியெல்லாம் நாங்கள் துன்பத்திற்கு ஆட்பட்டிருக்கிறோமே, அப்படி ஆட்படுவதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு நதியிலே தண்ணீர் இல்லை என்றால் அது நதி செய்த குற்றம் அல்ல, விதி செய்த குற்றம். அதை போலத்தான் தசரதன் மீதும் குற்றம் இல்லை, கைகேயி மீதும் குற்றம் இல்லை, பரதன் மீதும் குற்றம் இல்லை. குற்றம் எங்கே இருக்கிறது என்றால் விதியின் மீதுதான் குற்றம் இருக்கிறது என்று குற்றத்தை விதியின் மேல் ஏற்றுகிறான் ராமன். ஆக ஒரு விதத்திலே இங்கே இலக்குவன் வெற்றி பெற்றவனாக தெரிகிறான். ஏனென்றால் அவனுடைய வாதங்களுக்கு, அவன் முன்வைத்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாமல் போன ராமன் விதியை நினைத்து நொந்து கொள்கின்ற நிலை இருக்கிறதே, அந்த இடத்திலே இலக்குவன் வந்திருக்கிறான். ஆனால் விதியை சொன்ன மாத்திரத்திலே இலக்குவன் அடங்கினானா என்றால் அதுதான் இல்லை. விதியை சொன்ன மாத்திரத்திலே இவன் இன்னும் வெகுண்டெழுந்தான். அண்ணா, இந்த விதியை கூட என்னுடைய வித்தொழிலாலே இல்லாமல் செய்து விடுகிறேன் என்று சபதமிடுகிறான். உதிக்கும் உலையுள் ஊரு தீ என ஊதை பொங்க கொதிக்கும் மனம். அண்ணா, கொல்லனுடைய பட்டறையிலே வெளிப்படுகின்ற நெருப்பை போல என்னுடைய மனம் கொதித்து எழுகிறது. உதிக்கும் உலையுள் உரு தீ என ஊதை பொங்க கொதிக்கும் மனம் எங்கன மாற்றுவேன்? கோளுழைத்தாள் மதிக்கும் மதியாய் கொடும்பானவர்க்கும் வலியீதாம் விதிக்கும் விதியாகும் என் வித்தொழில் காண்டி. வில்லாலே இந்த விதியை சரி செய்து விடுகிறேன் என்று சபதமிடுகிறான். இப்போதுதான் ராமன் தன்னுடைய வாத நுட்பத்தை கையாள்கிறான். எப்படி? இவற்றையெல்லாம் சொல்லி அடங்கக்கூடிய நிலையிலே இலக்குவன் இல்லை. ஏனென்றால் இலக்குவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சத்தியத்தை இப்பொழுது தொலைத்து விட்டு நிற்கிறார்கள். இவனுக்கு முன்னாலேதான் தசரதன் ஆட்சி பொறுப்பு உனக்கு உரியது என்று, ஆட்சி பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமனிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறான். அப்படி அந்த ஆட்சி பொறுப்பை ராமனுக்கு ஆக்கிய அந்த தசரதன் இப்பொழுது எப்படி ஆட்சி பொறுப்பு உனக்கு இல்லை என்று மறுத்துக் கொள்ள முடியும்? ஆகவே சத்தியத்தை தொலைத்து விட்டான் தசரதன். இதனாலேதான் இலக்குவன் வெகுண்டெழுகிறான். வெகுண்டெழுந்திருக்கின்ற இந்த இலக்குவனை சமாதானப்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கிறான் ராமன். அதற்கு அவன் கையாண்ட மொழி இருக்கிறதே, நன் சொற்கள் தந்து என்னை நாளும் வளர்த்த தாதை தன் சொல் கடந்து எற்கு அரசு ஆழ்வது தக்கதென்றான். என் சொல் கடந்தால் உனக்கு யாது உளது ஈனம்? அப்பா, நன்சொற்கள் தந்து எங்களை வளர்த்திருக்கிறான் தசரதன். நன்சொற்கள் தந்து என்னை நாளும் வளர்த்த தாதை
இப்படி நன்சொற்களை தந்து எங்களை வளர்த்த தந்தை இருக்கிறாரே, அந்த தந்தையினுடைய அந்த சொற்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் எங்களுடைய குலத்திற்கு உரிய குணம். இந்த குணத்தை நாங்கள் என்றும் காப்பாற்றி வருகிறோம். இப்போ என் சொல் கடந்தால் உனக்கு யாது உளது ஈனம் என்று ஒரு விதத்திலே பாசத்தை காட்டி அடக்கி விடுகிறான் ராமன். தன்னுடைய தாயாக தந்தையாக கருதக்கூடிய நிலையை இலக்குவன் ராமன் மீது கொண்டிருக்கிறான் என்கின்ற அன்பை, அந்த பக்தியை புரிந்து கொண்ட இராமன் தக்க சந்தர்ப்பத்திலே தன்னுடைய வாத நுணுக்கத்தினாலே என் சொல் கடந்தால் உனக்கு யாது உளது ஈனம் என்கின்ற அந்த சொல்லை போட்டு அங்கே லக்குவனை அடக்கி விடுகிறான். இதை பதிவு செய்ய வந்த கம்பர், ஐயா நீங்கள் ஆரம்பத்திலே உங்களுடைய தலைமை உரையிலே குறிப்பிட்டீர்களே, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்கின்ற அந்த இலக்கணத்தை இங்கே இலக்கியமாக்குகிறார் கம்பர். தென் சொல் கடந்தான் வட சொல் கலைக்கி வெல்வான் என்று தென் சொற்களையும் வட சொற்களையும் வென்ற ராமன் என்று இந்த இடத்திலே கம்பர் பதிவு செய்கிறார் என்றால், தென் சொற்களையும் தமிழ் சொற்களையும் வட சொற்களையும் வென்ற ராமன் என்கின்ற நிலையில் இந்த இடம்தான் கம்பனுக்கே பிடித்திருக்கிறது. அதனாலேதான் தமிழ் சொற்களையும் வட சொற்களையும் வென்றவன் ராமன் என்று இந்த இடத்திற்கு முத்தாய்ப்பாக ராமனுக்கு மகுடம் சூட்டுகிறார் கம்பன் என்கின்ற நிலையிலே, கம்பனே தீர்ப்பு கூறிய நிலையிலே வாதத்திறன் பெரிதும் வெளிப்படுகின்ற இடம் ராமனுக்கும் இலக்குவனுக்கும் இடையிலான உரையாடலே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெற்றமைகிறேன். நன்றி. அண்ணன் தம்பிக்கு இடையில வாதங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு அவர் வச்சார். அதுக்கு இவர் அழகா பதில் சொல்றார். அண்ணன் தம்பினாலும் தம்பி கோபமா இருக்கிறான், ஒரு நீதியை தவறி போச்சேன்னு சொல்லி ஆத்திரமா இருக்கிறான். அப்போ இவன் சொல்லி கடைசியில் வைக்கக்கூடிய அந்த வாதம்தான், என் பேச்சை நீ கேட்கணும்னு என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை இறக்கப்பட வைத்து தன்னுடைய கட்சிக்கு இழுத்தான். தத்தோ ஐயா உட்காந்துருக்காங்க எய்த்தாப்புல, சட்டசபையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்க மந்திரிகள். எதிர்கட்சிக்காரவங்க என்ன செய்வாங்க, பேசுவாங்க. எதிர்கட்சிக்காரவங்க பேசுறதுக்கும் ஆளுங்கட்சிக்காரவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை. அவங்க சொன்னா யோசனையா எடுத்துக்கலாம், இவங்க சொன்னா அதுக்கு உடனே பதில் சொல்லி இல்லைன்னு ஆக்கினா தான் ஆளுங்கட்சி. எதிர்கட்சிக்காரன் சொல்றது நியாயமா இருந்தா கூட ஆளுங்கட்சி என்ன செய்யணும், நீ சொல்றது தப்புன்னு சொல்லி உட்கார வச்சா தான் வாத திறமைன்னு அர்த்தம். அதுக்கு அதை சட்டசபையில் பார்க்கலாம், சாதாரண முனிசிபாலிட்டியில் கூட அதை பார்க்கலாம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படி சொல்லணும். இது ஆளுங்கட்சிக்குள்ளேயே உள்ள பேச்சு தானேன்னு அவர் சொன்னார். ஆளுங்கட்சிக்குள்ளேயே முதலமைச்சரும் அந்த கட்சி எம்எல்ஏயும் பேசிக்கிற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தானே போய் ஆகணும். அதானே நடந்திருக்கு. இதில் வாதத்துக்கு எங்கே இடம் இருக்கு அப்படின்னு அவர் கேட்டார். அப்படி அல்ல, நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் 4 பேர் ஒரு நாள் ராத்திரி சண்டை போட்டுட்ருக்கோம். சும்மா ஒன்றுமே இல்லை, கடனை யார் பிரிச்சுக்கிறதுங்கிறதுக்கு சண்டை. இதுதான், வேற சொத்தும் இல்லை பத்தும் இல்லை ஒன்றும் இல்லை. இதில் சண்டை நடந்து ராத்திரி 9-9:30 மணிக்கு மேலே சண்டை. அப்புறம் அதுக்கு மேலே சண்டை போட முடியல எங்களால். அப்படி அப்படியே உட்காந்துட்டோம், ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டோம். தொண்டை வறண்டு போதில்லை, அதான் உட்காந்தாச்சு. அப்போ ரேடியோ அப்போல்லாம் 9:15 10:30 வரைக்கும் அகில பாரத சங்கீத நிகழ்ச்சின்னு ஒன்று வைப்பான். அது டெல்லியிலேருந்து வைக்கிறது நல்லா இருந்துச்சு. அது வச்சோம். ஒரு நாதஸ்வரம் 10:30 வரைக்கும் நடந்தது. முடிஞ்சவொடனே எங்கள் அப்பா உட்காந்து, நாங்கள்லாம் சண்டை போட்டுருந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல எங்கள் அப்பா, அவர் கேட்டார், இங்கே வாப்பா, டேய் வடிவேல் இங்கே வா, என்னமோ ரேடியோவில் இப்போ நாதஸ்வரம் என்னமோ கேட்டதை யாருப்பா வாசித்தது அப்படின்னு. நான் சொன்னேன், திருவிழிமிழலை சகோதரர்கள் வாசிச்சாங்கப்பா. சகோதரர்களா? அதான் அவன் ஒரு ராகம் வாசிச்சா இவன் ஒரு ராகம் வாசிக்கிறான். அவங்க நல்லா தான் வாசிச்சாங்க. எங்க அப்பா எதுக்கு சொல்றாரு, எங்களுக்கு சொல்றாரு. அவரு அதே சகோதரர்கள்னு கேட்டுக்கிட்டு தான் சொல்றாரு. சகோதரர்களா? அதான் அவன் ஒரு ராகம் வாசிச்சா இவன் ஒரு ராகம் வாசிக்கிறான். எங்களை திருத்துறதுக்கு பதிலாக இப்படி இந்த வாதம் இருக்க, இது ஒரு அற்புதமான வாதம். எங்களுக்கு பதிலே சொல்லலை, ஆனா எங்களுக்கு தான் அது.
திருவேழிமலை பிரதருக்கு கிடையாது. அங்க அவங்க அருமையா வாசிச்சாங்க. எங்களை நீ அடைய ஆளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்காதீங்கடா, சும்மா இருங்கடாங்கிறதுக்கு பதிலா அதான் இப்படி ஒன்று பேசுறாங்க. இது ரொம்ப அழகு. சட்டசபையில் கேட்கிறாரு ஒரு கேள்வி, யாகாவராயனும் நாகாக்கன்னு திருக்குறள் எழுதி போட்டிருக்கீங்களே, அது யாருக்கு? கண்டக்டருக்கா, டிரைவருக்கா, இல்ல பேசஞ்சருக்கான்னு ஒருத்தர் கேட்கிறார். யாருக்குன்னு சொன்னாலும் தப்பு தானே வரும். அப்ப அண்ணா முதலமைச்சர் அவர் சொன்னாரு, நாக்காக்கன்னு போட்டிருக்கு, அதனால நாக்கு உள்ளவங்களுக்கு எல்லாம் இது பொருந்தும். நாக்கு யாராருக்கு இருக்கோ அத்தனை பேருக்கு இது பொருந்தும். அதுதான் வெல்லுன்னு சொல்லிடாமல் சொல்றது. கண்டக்டருக்குன்னா அப்ப நான் டிரைவருக்கு வேண்டாமா, டிரைவருக்கு சொன்னா பேசஞ்சருக்கு வேண்டாமா அப்படின்னா, இது இல்ல. நாக்கு யாராருக்கு இருக்கோ, நம்ம ஐயா சொன்னாங்க பாருங்க ஊர்நடிகள், தலை யாராருக்கு இருக்கோ அவன்லாம் தலைவன். அழகான செய்தி. இப்ப எல்லாருமே தலைவர் தான். என்ன தலைவரே என்ன சொல்றீங்க அப்படிமா, ஒன்னும் சொல்ல போமா, இவ்வளவுதான். இந்த அருமையான இந்த செய்திகளை அழகாக அவர் எடுத்து சொன்னார். சகோதரர்களாக இருந்தாலும் வாதம் வெற்றி பெற்றிருப்பதை அழகாக எடுத்து வைத்தார். அடுத்தது ஐயா வாசுதேவா அவர்கள் வருகிறார்கள். ராம பரதனுடைய உரைநடையிலே தான் வாத நுட்பம் வெளிப்படுகிறது என்று சொல்ல வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருந்தமிழை இன்னமுதாய் ஈந்தளித்து பேச அருந்தமிழை அன்னை என அறிவித்த குருவேன் பருவந்து வடர்பொழுதும் பணியாத பண்பில் தமிழ் விருந்தளித்தாய் வாழ்த்தினேன் தாள். வணக்கத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய விவாத அரங்கின் நடுவர் ஐயா அவர்களே, சக பேச்சாளர்களே, முன்னால் வீட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சிறியேனுடைய இந்நேர வந்தனங்கள். வாத நுட்பம் மிகுந்த இராமாயண பகுதிகள் இங்கே நடுவரால் விளக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் ஒவ்வொன்றுமே வாத நுட்பம் நிறைந்த பகுதிகள். ஆனால் அவற்றுக்குள் எல்லாம் மிக உன்னதமாக வாத நுட்பம் நிறைந்த பகுதியாக கருதப்படுவது எது? ஒரு வாதம் என்பது நுட்பம் வாய்ந்த வாதமாக ஏற்கத்தக்கது என்பதற்கு ஒரு தெளிவான சுருக்கமான அல்லது ஒன்று என்கின்ற வரவிலக்கணங்கள் இல்லை. பல விளக்கங்கள் மூலம் ஒரு வாதத்தை நுட்பம் வாய்ந்த வாதமாக ஏற்றுக்கொள்ள முடியும். சுருக்கமாக சொன்னால், ஒரு வாதம் எழுந்த நோக்கம் உயர்ந்த நோக்கமுடையதாக இருந்தால் அதுவே அந்த வாதத்தினுடைய வெற்றிக்கு போதுமானது. உதாரணமாக, ராமன் கைகேயினுடைய வரத்தின் விளைவாக கானகம் சென்று விட்டான். கைகேயினாலே முறை தவறி தனக்கு பெற்றுத்தரப்பட்டதான நாட்டாட்சியை பரதன் ஏற்க மறுக்கிறான். அந்த நாட்டாட்சியை ஏற்கப் போவதில்லை என்று அண்ணன் ராமனுக்கே ஒப்படைப்பதாக கூறி கானகம் செல்கிறான் பரதன். அங்கே சென்று இருவருக்கும் இடையிலே உரையாடல் நடக்கப் போகிறது. இருவருமே நாட்டாட்சியின் மீது இயல்பாக பற்றற்றவர்கள். பாருங்கள், பொதுநலம், தங்களுடைய குலவழக்கு, மரபான தங்களுடைய அந்த மதிப்பை காக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்குடையவர்கள் இருவரும். ஆக உயர்ந்த நோக்கம் உடையதனால் இந்த இருவருடைய வாதமும் வெற்றி பெற்றிருக்கிறது. இது ஒரு வகையில். இன்னும் சொன்னால், வாதிட வந்தவர்கள் ஒரு கருத்து தொடர்பாக முரண்பட்ட கருத்துடையவர்கள். ஒரு விடயம் தொடர்பாக அந்த இரண்டு விடயமும், அதாவது இரண்டுபட்ட தன்மையும் கொண்டவர்கள் தங்களுடைய வாதத்திலே இருவரும் வெற்றி பெற்றால் அது மிக மிக உன்னதமான வாதம் என்று எடுக்கத்தக்கது. நான் பேசிய ஒரு கருத்தை இல்லை இல்லை நான் தவறாக பேசிவிட்டேன் என்று நான் ஒத்துக்கொண்டால் நான் முன்னர் சொன்ன அந்த வாதத்திலே தோற்றுவிட்டேன். ஆக நான் பேசிய கருத்து என்னால் பின்வாங்கப்படாதவாறு உயர்ந்ததாக நினைக்க வேண்டும். அது என்னுடைய வெற்றி. அதுபோல என்னுடைய வாதம் வெற்றி பெற்றிருக்கிற அதே வேளை அது தொடர்பான இன்னொருவருடைய, அதாவது அந்த வாதம் தொடர்பாக முன்வைத்தவருடைய மற்ற கருத்தும் வெற்றி பெற்றிருந்தால் அது நுட்பம். எங்கே என்றால், பரதன் துஞ்சினான் வையம் ஆணையால் சரதம் நின்னதே மகுடம் தாங்களாய் விரத வேடம் நீ என்கொல் வேண்டினாய் பரத கூரென பரிந்து அந்த ராமன் பரதனை நோக்கி கேட்க,
நோபதாக இவ்வுலகை நோய் செய்த பாவகாரியின் பிறந்த பாவியேன் சாவதோர்கிலேன் தவம் செய்வேனலேன் ஜாவன் ஆகி இப்பழி நின்று இருவேன் என்று கேட்கிறார். பாருங்க, பரதந்தனுடைய நாட்டாட்சி எப்படியாவது அண்ணனிட்டை ஒப்படைத்து அண்ணனை நாட்டு ஆட்சிக்குரியவனாக்குவேன் என்று வருகிறான். ஆனால் தந்தையினுடைய கட்டளையை மனதிலே கொண்டு, தாயினுடைய ஏவலை மனதிலே கொண்டு, தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறான் ராமன். இருவரும் இந்த இடத்திலே வெற்றி பெறுகிறார்கள். பரதன் நாட்டாட்சியை ராமனிடத்திலே கொடுக்கிற போது அதை மறுக்கிறான். குறவரானவர்களுடைய கூற்றின்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எனவே தந்தையினுடைய கட்டளப்படி உனக்கு வந்தடைந்த நாட்சியை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உனக்கு உரிய நாட்டாட்சியை நீயே ஏற்றுக்கொள் என்று கூறுகின்ற அதே வேளை பரதன் சொல்கிறான், இதோ நான் எனக்கு என்னுடைய தாயானவளுடைய வஞ்சகத்தினாலே பெற்றுத்தரப்பட்ட ஆட்சி உண்மையானதல்ல, உரியதல்ல. உண்மையில் இந்த நாட்டாட்சிக்கு உரியவன் முறைப்படி நீதான், எனவே நீ வந்து ஆள வேண்டும். இது பரதனுடைய வாதம். இங்கே ராமன் முதலிலே தன்னுடைய குறவர்களினாலே கூறப்பட்ட தத்துவம் நிலைக்க வேண்டும், அது என்னால் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறான். ஒரு கட்டத்திலே கூறுகிறான், தாய் வரம் கொள தந்த ஏவலால் மேய நம் குல தருமம் மீவினேன். தாய் வரமாக கேட்க, தந்தை அதை ஏவலாக இட, எங்களுடைய குலத்துக்கு உயர்ந்ததாக இருந்த அந்த குலத்தினுடைய மரபை நான் காத்திருக்கிறேன். மேய நம் குல தர்மம் மேவினேன், நீ வரம் கொள தவிர்த்தல் நீர்மையோ. இப்பொழுது நீ கேட்கின்ற வரத்தை நான் ஏற்றுக்கொள்வதானால் முன்னர் ஏற்கப்பட்ட வரம் தவிர்க்கப்பட்டுவிடும். இப்படியாக கேட்க முன்வைக்கிறான் ராமன். முடியாமல் போகிறது. பாருங்கள், ராம பரத வாதம் இங்கே கேட்கப்பட்ட தலையங்கம். ஆகவே வரத வாதத்தை தொடக்கியவன் ராமன். அவ்வாறு தொடக்கிய ராமனுக்கு பதில் சொல்கிறான், அப்படியானால் இது உனக்குத்தான் உரியது என்றார். இடையிலே பதிட்டமா முனிவர் முறையிடுகிறார், குறுக்கிடுகிறார். முனிவரால் கூட முடியாமல் போய்விடுகிறது. முனிவனும் உரைப்பதோர் முறைமை காண்டிலம் இனியன இருந்தனன், இளிய மைந்தனும் அணியதில் ஆள்பவர் ஆள்க நாடு, நான் பனிபடர் காடு உரைதல் திடமன்றான். இப்பொழுது பாருங்கள், இங்கே பரதன் தன்னுடைய வாதத்திலே உறுதியாக நின்று கொள்கிறான். தரையிலே இந்த காட்டிலே நான் அமர்ந்து விடுகிறேன், அப்படியானால் யார் வேண்டுமானாலும் ஆளட்டும், எனக்கு உரியதல்ல நாடு. இப்பொழுது ராமனாலே நாட்டாட்சியை காக்க வேண்டும், பரதனுடைய இந்த வேண்டுகோளை காக்க வேண்டும். முடியாத பட்சத்திலே எப்படியாவது நீ நாட்டை ஆண்டுகொள், என்னுடைய கட்டளைப்படி. பாருங்கள், இதுக்கிடையிலே பரதன் சொல்கிறான், அதாவது எனக்கு என்னுடைய தாயினுடைய வரத்தினாலே தந்தையால் தரப்பட்டது இந்த நாட்டாட்சி, உனக்குரிய ஆட்சி. அப்படியானால் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய எனக்கு வந்தடைந்த இந்த நாட்டாட்சியை இப்பொழுது நான் உனக்கு தருகிறேன், ஆண்டுகொள். எனக்குரிய நாட்டாட்சியாக இருந்தால் அதனை இப்பொழுது உனக்கு தருகிறேன், ஆண்டுகொள். கடைசியாக அந்த ராமன் என்று சொல்கிறான், ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கே உரியது என்னுடைய நாட்டாட்சி இருக்கட்டும், என்னுடைய கட்டளையினாலே நீ அந்த நாட்டை ஆண்டுகொள். 14 ஆண்டுகள். ஆக பரதன் சூளுரைத்து விட்டு வருகிறான், அயோத்தி மாநகருக்கு வருவதானால் அண்ணனோடு தான் வருவேன், எனக்கு வலிதவறி கிடைத்த இந்த நாட்டாட்சியை அண்ணனிடத்திலே ஒப்படைப்பேன். முறையில் நுட்பமாக அவதானித்தால் பரதனுக்கு முறைதவறி வந்த ஆட்சி அங்கே ராமனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. பின்பு ராமனினுடைய அன்பு கட்டளைக்கிணங்க அங்கே பரதன் அண்ணனுடைய வார்த்தையை மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு அவனுடைய பாதக்கமலங்களை பாதரட்சைகளை பெற்று நந்திக்கிராமத்திலே அமர்ந்தவாறு நாட்டாட்சி செய்கிறான். இங்கே பரதனும் தோற்கவில்லை. பரதன் தன்னுடைய நோக்கத்திலே முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறான். தனக்கு நேர்ந்த அவமானங்களை களைந்திருக்கிறான். தன்னுடைய தாயினாலே நாட்டுக்கு கிடைத்த பணியை நீக்கி இருக்கிறான். இத்தகையவாறு சொன்ன பரதன் ஜாதுமோர் துன்பிலன் என்று முடிகிறார். யாது எந்த விதமான துன்பம் இல்லாமல் விட வருகிறான். அழுத கையனாக தொழுத கையனாக அழுத கண்ணீரோடு வந்த பரதன் போகிற போது யாதுமோர் துன்பிலன் என்று போகிறான். அங்கே பரதனுடைய வெற்றி. நாட்டாட்சிக்கு அதாவது தந்தையினுடைய வரத்துக்கேற்ற ஏவலுக்கேற்றவாறு தாயினுடைய வரத்துக்கேற்றவாறு 14 ஆண்டுகள் கானகத்திலே உரைய வேண்டும். 14 ஆண்டுகள் கானத்திலே உரைய வேண்டிய அந்த உண்மையான லட்சியத்தை ராமனும் துறந்து விடவில்லை.
அன்பு கட்டளையின் மூலம் அதனை ஏற்க வைக்கிறான் பரதனிடம். ஆகவே மிக மிக ஒரு உன்னதமான, இன்னும் சொல்ல போனால் ராமாயணத்திலே கைகேயினால் ஏற்பட்ட ததரத குலத்துக்கு, சூரிய குலத்துக்கே ஏற்பட்ட களங்கம் பரதனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே பரதனுடைய வாதம் நுட்பம் பெறுகிறது, சிறந்ததாகிறது. தந்தையினுடைய லட்சிய, தந்தையினுடைய கட்டளையை தலையாயதாக கொண்டு அன்பு கட்டளை மூலம் பரதனுக்கு ஏற்க வைத்து ராமன் தன்னுடைய வாதத்திலே வெற்றி பெற்று நிற்கிறான். ராம பரத உரையாடல்தான் வாத நுட்பங்கள் சிறந்த பகுதியாக விளங்குகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன். நன்றி. நல்ல ஒரு இடத்தை அவர் பிடிச்சார். 2 பேருக்கும் வெற்றியும் இல்லை, 2 பேருக்கும் தோல்வியும் இல்லை. அப்படி ஒரு விவாதம் நடந்ததுங்கிற. அவனை கொண்டுட்டு போயிடணும்னு நினைச்சான், கொண்டு போக முடியல. ராம அவனை ஆள வைக்கணும்னு நினைச்சான், இவனால ஆள வைக்கவும் முடியல. நல்ல விவாதம்ங்கிறது இதுதான். அதாவது நல்ல தீர்ப்பு எதுன்னா 2 பேருக்கும் பிடிக்காம இருக்கணும். ஏன்னா அப்பதான் நேர்மையா இருந்ததுன்னு அர்த்தம். இவனுக்கும் பிடிக்கல அவனுக்கும் பிடிக்கலன்னா அவன் சரியா சொல்லியிருக்கான்னு அர்த்தம். இது யாரோ ஒருத்தனுக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவன் சரியா யாரோ ஒரு பக்கமா சைட் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். இப்ப அவர் சொன்னார் விவாதம் நல்லா இருந்தது, அதனாலதான் 2 பேருக்குமே வெற்றி கிடைக்கல. வெற்றி யாராவது ஒருத்தருக்கு கிடைச்சிருந்தா அது ஒரு சைடு வாதம் வீக்கா இருந்துச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகா சொன்னார். பரதனுக்கும் ராமனுக்கும் நடந்த அந்த உரையாடல், இந்த அவனுக்கு ஆட்சியை தர்றேங்கிறது, அவன் திரும்ப இவனுக்கு கொடுக்கறது. அப்புறம் அவங்களுக்கு இதுல கடைசியில என்ன பண்றாங்கன்னா, தேவர்கள் வந்துடாதே நீ போயிடாதேன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பத்தியா தேவர்களே சொல்லிட்டாங்க. எல்லாரும் எங்க ராமன் திரும்பவும் போயிட போறானோ அப்படின்னு நினைக்கிறாங்களாம் அவங்க. அதனால அவங்க அங்கேருந்து சொன்னாங்கன்னு சொல்லி கம்பன் சொல்லுகிறான். சொன்னார். ரொம்ப அழகு, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணன் தம்பிகள் தான் கூட அவங்க 2 பேரும் பேசிக்கிறது கொள்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கிட்ட இருக்கிறத அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது, அவர்கிட்ட இருக்கிறத இவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது, இப்படி நினைக்கிறதெல்லாம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இன்னைக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் நம்ம அந்த வாதத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், அண்ணன் தம்பிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான், தம்பி அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கிறது தான். இப்போ அண்ணன்கிட்டேருந்து தம்பி எடுத்துக்கணும்னு நினைக்கிறான், தம்பிக்கிட்டேருந்து அண்ணன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். அண்ணன் தம்பி மாதிரி இருங்கன்னா சண்டை போட்டுக்க சொல்றீங்களான்னு கேட்குறான். இப்போ நிலைமை அப்படி மாறி போச்சுது. அதுவும் இப்போ வர வர வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கிறதுல பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்குற புத்தியே இல்லை. நாங்கள் என்ன 4-5 பேர் இருப்போம். எங்கள் அப்பாட்ட நான் சட்டை கேட்டேன்னா உடனே எங்கள் அப்பா எனக்கு சட்டையை கொடுத்துருவார். எப்படி தச்சு வச்சிருந்தாரான்னு பார்த்தா இல்லை, எங்கள் அண்ணன் சட்டையை எடுத்து என்கிட்ட கொடுத்துருவார். போட்டுக்கடா அப்படின்னு. புதுசு இதுக்கிடையில் எங்கள் அப்பா ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காரு. என்ன ஒரு துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லலாம், வாசல்லே தையக்காரர் இருக்காரு, செய்ய மாட்டார். எங்கள் அண்ணன் சட்டையை எடுத்து என்கிட்ட கொடுத்து போட்டுக்கடா. நான் அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏன்பா புது சட்டையே எனக்கு கிடையாதா அப்படின்னு. அதுக்கு எங்கள் அப்பா சொல்கிற ஒரு பதில் அதான் வாத நுட்பம்ங்கிறது. அதான் அவர் சொல்கிறாரு, ஏண்டா இதுக்கு முந்தி நீ போட்டிருக்கியோ, இது உனக்கு புதுசு தானே, உன் அண்ணன் போட்டிருந்தாங்கிறத பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற, உனக்கு இது வரைக்கும் நீ போட்டிருக்கியோ, இல்லை இது உனக்கு புதுசு தானே, போடா சட்டை கிடைச்சா போட்டுட்டு போவியா, அது அவன் சட்டையா இவன் சட்டையான்னு கேள்வி கேட்குறாரு. அதை நான் மாற்றினேன். அவர் வாதத்தினால என்னை வெற்றி பெற்றாரு, அப்புறம் நான் செய்கையில் அவரை வெற்றி பெற்றேன். நான் அப்படியே சாப்பாட்டு முறைகளையே மாற்றிட்டேன். அதுக்கு பிறகு புது சட்டை வேணுங்கிறதுக்காகவே. ஆனால் ஒன்று 4 இட்லிங்கிறது 6 இட்லி சாப்பிட்றது, இந்த எண்ணெய் பதார்த்தங்களை அதிகமாக சாப்பிட்றது இப்படி ஆரம்பித்து உடம்பு பெருசாக போயிட்டு, அதுக்கப்புறம் என் சட்டையை எங்கள் அண்ணனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை. ஆகவே சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஐயா மார்க்கண்டு அவர்கள் ராம வாலி உரையாடல் பற்றி சொல்ல வருகிறார்கள். வாங்க. எல்லாம் வல்ல இறையை ஒரு கணம் என திருத்தி நடுவர் உள்ளிட்ட இந்த பேரவையை வணங்கி மகிழ்கின்றேன். வாத நுட்பம் பெரிதும் வெளிப்படுவது ராமன் வாலி உரையாடலே என்பது என்னுடைய கட்சியினுடைய விவாதம். திருக்குறளிலே ஒரு குறள் சொல்வன்மை அதிகாரத்தில் வருகிறது.
கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல். ஒரு சொல் கேட்போருக்கு எவ்வளவு தூரம் ஆரோக்கியமான அல்லது நல்ல கருத்துக்களை அல்லது இனிமையான கருத்துக்களை செய்கிறதோ, அதாவது தன்னுடைய சொற்கேட்டு நடப்பவர்களுக்கு மட்டும் எவ்வாறு செய்கிறதோ, அதுபோல சொற்கேளாமல் தூரப்போவர்களையும் விலகி நடப்பவர்களையும் பின்பு அந்த சொல் பிணித்து அவர் பக்கம் ஆக்கிவிட வேண்டும் அல்லது தன்னுடைய கருத்தை அங்கே ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே சொல் அமைய வேண்டும் என்று சொல்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. என்னுடைய உரையாடலிலே இங்கு ராம வாலி உரையாடலிலே அந்த சொல்லை கேட்டு அந்த சொல்லுக்கு கேளாரும் வேட்பம் ஒளிந்ததான ஒரு விவாதத்தன்மையை கம்பன் கையாண்டு வெற்றி பெற்றிருக்கின்றான். ராமாவதாரம் என்று சொல்லப்படுகின்ற கம்பராமாயணத்திலே ராமனை மிகவும் சிக்கலாக்கிய இடங்கள் 2. ஒன்று வாலி வதை அல்லது வாலி மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி, இன்னொன்று அன்னையாகிய சீதையை தீக்குளிக்க வைத்த பகுதி. இங்கே இந்த ராமன் வாலி வதை என்ற இந்த பகுதியிலே ராமன் செய்ததை பற்றிய வழக்குகளை பற்றி நீண்ட நெடுங்காலமாக நீண்ட நெடும் பிரச்சனைகள் எழுப்பப்பட்டுக் கொண்டே வருகின்றன. எத்தனையோ அறிஞர்கள் எல்லாம் ஆய்ந்து சொன்ன அந்த விஷயத்தை, முடியா வழக்கு என்ற பேரு கம்பபாரதி கூட சொன்ன அந்த விடயத்தை நேற்றைய புத்தக வெளியீட்டிலும் மனோன்மணி அம்மா அவர்கள் புத்தகமாக 100 கொண்ட அந்த விடயத்தை இன்று ஒரு வகையிலே நான் என்னுடைய 10 நிமிடத்துக்குள் அந்த வாதம் சிறந்த வாதம் என்று ஒப்புவிக்க வேண்டும். வாலியை பற்றி தெரியும், அவன் மிகப்பெரிய பலசாலி, சுக்ரீவனுக்கு அண்ணன், சுக்ரீவனுடைய மனைவியை திருடி வைத்துக் கொண்டிருந்தவன், கிஷ்கிந்தைக்கு அதிபதி. அதுபோதாமல் சுக்ரீவன் ஆகிய தம்பியை அடித்து விரட்டியவன். இந்த செய்தியெல்லாம் சென்ற பிறகு சீதையை ராவணனுடைய அபகரிப்பிலே பறிகொடுத்த ராமன் வந்து தனக்கு துணைக்கோடலாக சபரியினுடைய கவந்தனுடைய அந்த வழிகாட்டலின்படி சுக்ரீவனை துணை கொண்டு தன்னுடைய சீதையை தேடுவதற்கு ஒரு நிலையை இடுகிறான். சுக்ரீவனோ வாலிக்கு பயந்து வந்து ரிசிம பர்வதம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே ஒளித்து வாழ்பவன். அந்த சுக்ரீவன் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகின்ற போது வாலி தன்னுடைய மனைவியை திருடிக் கொன்றான் என்று அந்த செய்தி சொன்ன உடனேயே உனக்கு நான் உதவி செய்வேன் என்ற ஒரு பெரிய வாக்குறுதியை சொல்லிவிடுகிறான் ராமன். ஆகவே வாலியை எவ்வாறாவது அந்த பிரச்சனை, வாலி ஒரு தவறு நடந்து விட்டான், நல்லதுக்கு வந்த பாத்திரம். பாலகாண்டத்திலே சொல்லப்படுகின்ற போது இந்திரனை பிடித்து இந்திரனே நீ முன்னே சென்று ராவணனை அழிப்பதற்கு நான் வருகின்ற போது எனக்கு உதவியாக பல வேலைகளை இங்கே ஆயத்தப்படுத்து என்று விட்ட அந்த பாத்திரம் இங்கே வந்து ராவணனுடன் தவறுதலாக ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு ராவணனுடன் சேர்ந்து நின்று அக்கிரமங்களை செய்ய வழிகிட்ட பாத்திரமாக மாறிய போது அதை அழித்து அதை உயர்வடைய செய்ய வேண்டிய பொறுப்பு ராமனுக்கு வந்து விடுகிறது. இந்திரனை அழித்து செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு வந்து விடுகிறது. ஆகவே போருக்கு அழைக்கின்ற இந்த நிலையிலே போருக்கு வருகிறான். அவ போருக்கு வந்த சுக்ரீவனை கொண்டு போறது அந்த கதையெல்லாம் நான் சொல்லுகின்றது இந்த 10 மணித்துளிகளுக்குள் நேரம் இல்லை. வந்து விடுகின்ற போது சுக்ரீவன் வந்து சண்டை போடுகின்ற போது ராமன் மறைந்து நின்று அம்பை தொடுத்து விடுகிறான். மறைந்து நின்ற அந்த அம்பு வாலியினுடைய மார்பிலே பாய அந்த அம்பை எடுத்து வைத்துக் கொண்டு அவன் தொடங்குகிறான் பேச்சரி. எங்களுடைய வாதம் அதிலே தொடங்குகிறது. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராம என்னும் செம்மசேர் நாமந்தன்னை கண்களில் தெரிய கண்ட வாலி ராமனை மிக உன்னதமாக நினைத்திருந்தவன் சந்தைக்கு வருகின்ற போது அவனுடைய மனைவியாகிய தாரை தடுக்கிறாள். சுக்ரீவனுக்கு உதவியாக ராமலக்குமரர்கள் வந்திருக்கிறார்கள், நீ போகாதே என்று தன்னுடைய மனைவியாகிய தாரை அவன் சொல்லிவிட்டு வருகிறான். பெண்மை தன்மையாலே நீ அவனை பழித்தனை பாவி என்று ஏசிவிட்டு வருகிறான். ராமன் அப்படியானவன். தன்னுடைய நாட்டாட்சியை ஒரு தம்பிக்கு கொடுத்து விட்டு ஒரு தம்பியோடு காட்டுக்கு வந்திருக்கின்ற ராமன் அண்ணன் தம்பி சண்டையிலே தையிடுவானா என்று பெரிய ஒரு நம்பிக்கையோடு வந்தவன். எந்த நாளும் நம்பிக்கை பாலடிக்கப்படுகின்ற போது அதிலே வருகின்ற துன்பம் மிக அதிகமானது. ராமனை ஒரு ஒப்பற்றவனாக மனைவியை ஏசிவிட்டு வருகின்ற வாலிக்கு ராமபாணன் நெஞ்சிலே உணர்ந்த அந்த காலத்து அம்புலே ராமன் என்று எழுதியிருந்த அந்த அம்பை பார்த்து விட்டு இவன் ஏசுகிறான். அரக்கர் ஒரு அழிவு செய்து கழிவறையில் அதற்கு வேறு ஒரு குரங்கின தரசை கொள்ள மனிதரை ஊறிட்டுண்டோ இலக்கம் அங்கு ஊத்தாயப்பா. ராமன் வந்து கொண்டுதான் பேசுகிறான். நான் இருப்பது உனக்கு உன்னுடைய நாட்டுக்கு பாரம் என்று சொல்லுகிறான். உன்னுடைய மரபு உன்னுடைய வாய்மையும் மரபும் காத்த உன் மரபில வந்த நீ இப்படி செய்யலாமா என்று கேட்கின்றான். இப்படி எல்லாம் கேட்க ராமன் கேட்டுவிட்டு ராமன் மௌனமாக நின்று விட்டு ஒன்று சொல்லுகிறான். வாலி, எது செய்தாலும் நீ நீதி தர்மங்களை எல்லாம் செய்து வந்த நீ, ஆனால் சுக்ரீவனை உன்னுடைய தம்பி அடித்துதைத்து விரட்டினாய் ஒன்று,
இரண்டாவது, அதிலும் பெரிய மிக கொடுமையான வேலை, நான் பாவம் என்கிறது மிக கொடுமையான வேலை ஒன்றை செய்தாய். அவனுடைய மனைவியை உனது மனைவியாக்கி கொண்டாய், தம்பியினுடைய மனைவியை உனது மனைவியாக்கி கொண்டாய். ஆகவே உன்னை நான் கொல்ல வேண்டிய தேவைக்கு வந்து விட்டேன் என்று சொல்லுகிறான் ராமன். தன்னுடைய வாதத்தை வைக்கிறான். உடனே வாலி சொல்லுகிறானோ, இந்த கதையெல்லாம் எனக்கு விடாதே. மனைவியை ஒரு மனைவியை ஆளுவதோ அல்லது தன்னுடைய மனைவியை தனக்கு மனைவியாக இறுதி பெற கொள்வதோ மானிடையினருக்கு பொருத்தமாக இருக்கலாம். நான் விலங்கு, நான் குரங்கினத்தவன், எனக்கு நான் இயல்பின்படி நடப்பவன், இச்சையின்படி நடப்பவன். ஆகவே என்னுடைய சட்டத்துக்குள் பொருந்தாது என்ற விவாதத்தை வைக்கிறான் வாலி. உடனடியாக ராமன் சொல்லுகிறான், மனிதர் விலங்கு என்பது உடலினால் அல்ல, எண்ணத்தினால், செயலினால். நீ தர்மங்களை கற்றவன், ஒரு நாளைக்கு 3 இடங்களுக்கு பாய்ந்து 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 தீர்ந்து சிவபெருமான வழிபடுகின்ற உன்னதமானவன், வேதங்களை அறிந்தவன், வேதங்களுக்கெல்லாம் வேலி போன்றவன், உன்னுடைய அதிகார பலம் மிக உயர்வானது, ஆளுமை மிக உயர்வானது. அப்படியான நீ வேதங்களை உணர்ந்த நீ தவறலாமா? நீ மனிதன, நீ விலங்கு அல்ல, உயர்வானவன், உயர்வை படித்தவன், மனிதனுக்கு மேலானவன் என்ற செய்தியை வாதத்தினால் எடுத்துக்கின்றான். இது சொன்னோட இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அடுத்த கட்டம் சொல்லுகிறார் ராமர். அடுத்த கட்டமாக சொல்லுகிறார் என்று சொன்னால், வாலி அதையெல்லாம் சரி, நீ மற்றவருடைய மனைவியை வந்திருந்த சரி, இந்த மனைவியை கொண்டது மட்டுமல்ல, சுக்ரீவனை அடித்து விரட்டினாயே, சுக்ரீவன் எனக்கு தவறு செய்தான், என்னுடைய ஆட்சியை பெற்றுக் கொண்டான், அடித்து விரட்டினேன் என்று சொல்லுகிறான். இதையும் தாங்கிக் கொண்ட வாலி இதுக்கு மேலே என்ன பேசலாம் என்று தர்க்கித்து தன்னுடைய மனத்துக்குள்ளே தர்க்கித்துக் கொண்டு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுகிறான். அதெல்லாம் சரி, என்னை அடித்து விழித்தினா சரி, நான் பிழையானவன் சரி, தவறான வழியிலே போனவன் சரி, தம்பியினுடைய மனைவியை திருடினேன் சரி, ஆனால் நீ மறைந்து நின்று எதற்காக அம்பு செய்தாய்? இதுதான் பிரச்சனை. மறைந்து நின்று எதற்காக அம்பு செய்தாய் என்றவுடன் ராமன் மௌனம் சாதிக்கிறான். ராமன் எதையுமே கலைக்கவில்லை. முந்திக் கொண்டு லட்சுமணன் சொல்லுகிறான், ராமன் நேரே வந்திருந்தால் நீ முதல்ல வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாய். அப்படி மன்னிப்பு கேட்கின்ற போது சுக்ரீவனுக்கு ராமன் கொடுத்திருக்கிறான், உன்னை அழித்து, முறை தவறிய உன்னை அழித்து அவருக்கு அரசாட்சியில் கொடுக்கப்பட்ட வரம் தவறாகிவிடும். ஆகவே நேரிலே முன்னுக்கு வரவில்லை என்று லட்சுமணன் சொல்லுகிறான். இப்ப இந்த வாதத்தில் முக்கியமான விஷயம், ராமன் இதிலே பல பேருடைய ஆராய்ச்சி, ராமன் பதில் சொல்ல முடியாமல் நின்றான், திகைச்சு போனான். உண்மையில் என்னென்றால், அது ராமன் தன்னுடைய பெருமையை தானே சொல்லுவது எல்லா பெரியவர்களாலும் இகழப்பட்ட ஒரு செய்தி. ராமன் நான் வந்து சொன்னது, நீ வந்தா நீ மன்னிப்பு கேட்டிருப்ப, ஆகவே நீ மன்னிப்பு கேட்டா உன்னை நான் ஆட்கொள்ள வேண்டி வந்திருக்கும், சரணாகதி தத்துவம் உனக்கும் பொருந்த வேண்டி வந்திருக்கும் என்று தன்னுடைய பெருமையை தானே கலர்வது ஒரு உயர்ந்தவனுக்கு அழகல்ல. ஆகவே ராமன் மௌனம் சாதித்தது அது ஒன்று மட்டும். அது மட்டுமல்ல, மௌனமே உயர்ந்த பேச்சு. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. ராமனும் சீதையும் முதல் மாடத்திலே சந்திக்கும் என்று பேசிக் கொண்டார்களா? பார்வையாலே 100 பேச்சு, வார்த்தை அங்கு ஈரமாச்சு. ஆக இந்த நேரத்தை அவன் மௌனம் சாதிப்பது, அந்த மௌனத்தின் மூலம் வாலி உயர்ந்தவனாக வந்து படிப்படியாக அவனுடைய கட்டி எழுப்பி வந்த அந்த வாலி லட்சுமணனுடைய பதிலோடு அவன் உணர்ந்து கொள்கிறான். ஏனென்று சொன்னால், அந்த உண்மையை, அந்த விவாதத்தினுடைய இறுதி பொருளை வாலி உணர்ந்து கொண்டான், தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டான். உண்மையிலே அவன் மௌனமாக சாய்க்க, அவன் சொல்லு தத்தளித்து அல்லது விவாதம் செய்ய முடியாமல் ராமன் நிற்கிறான் என்ற செய்தி நாங்கள் இந்த அறிஞர்கள் விவாதிப்பது போல வாலிக்கும் அந்த உணர்வு வந்திருந்தால் அவன் என்ன இருப்பான்? திருப்பி வாதிட்டு இருப்பான். திருப்பி வாதக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அப்படி வாதாடாமலே, அப்படி செய்யாமலேயே விட்ட அம்பு மறைவில் இருந்ததற்கான காரணத்தை லட்சுமணன் சொன்னவுடன் ராமன் மௌனமாக நின்றவுடனேயே அந்த முழுத்தன்மையை புரிந்து கொள்கிறான் வாதி. தான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கிறான். உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல, அவன் எதுக்கு இந்த முதல்ல வந்து தான் கொல்லப்பட்டதுக்கு வருந்தி ஏசினானோ அந்த வருத்தத்தை தந்ததையே போடுகின்ற நிலைக்கு வந்துகிறான். இப்ப நாங்கள் தவறு செய்து விட்டோம், எதிரி வந்து அடித்து விடுகிறான், ஒரு கத்தியால் வெட்டி விடுகிறான், என்னுடைய குடல் எங்கோ பிந்து விடுகிறது, குற்றூரும் குறையுமாக கிடக்கிறோம். அவன் நான் செய்த தப்பை சொல்லுகிறான். இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன்? அவனை ஏசுவேன், பேசுவேன், இல்லாட்டி அவனுக்கு அடியுங்கள் என்று சொல்லுவேன். சாதாரண மனித இயல்பு. இப்ப வாலி அதிலும் பார்க்க என்ன செய்வேன்? நிச்சயமாக அந்த ஆயுதத்தை போட மாட்டேன். ஆகா, என்னுடைய அருமையான கத்தியே, எனக்கு நீ வெட்டி எனக்கு தர்மத்தை உணர்த்தி விட்டா என்று சொல்ல மாட்டேன். ஆனா இங்கே வாலி விழுந்து போய் கிடந்து கொண்டு, புறமெலாம் எரி செய்தோன் முதலினார் பொறுவிலா வரமெலாம் உருவி, என் வகையிலா வலிமசால் உரமெலாம் உருவி, என் உயிரலான் நுகரின் சரமலால் புரிது வேறு உலகரோ தர்மமே என்கிறான். பதில் சொல்லாமல் ராமன் நிற்கிறான். வாலி சொல்லுகிறான், உன்னுடைய தர்ம
எல்லாம் உன்னுடைய அம்பிலே தங்கி இருக்கிறது, என்னை கொன்ற இந்த அம்பிலே தங்கி இருக்கிறது என்றால் அதவன் நான் செய்து விட்டேன், அது அந்த அதர்மத்தை அழைத்து தர்மத்தை தந்திருக்கிற இந்த அம்பு இதிலே தங்கி இருக்கிறது என்று சொல்லி பேசாமலேயே விவாதத்தினுடைய உச்சக்கட்ட மௌனத்திலேயே ஒரு தன்னுடைய எதிர்பார்த்த இலக்கை தான் எடுத்துக்கொண்ட கருத்தை வாலிக்கு புகுத்தி ஒரு தர்மத்தை நிலைநாட்டின இலக்கியத்தினுடைய பூத்தியை கம்பன் செய்திருக்கிறான். ஆகவே கொடுக்கப்பட்ட விவாதங்களில் உயர்ந்த விவாதமாக ராமன் வாலி உரையாடலேயே அமைந்திருக்கின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். வாலியும் ராமனும் நடத்திய அந்த வாதத்தை அழகாக எடுத்து சொன்னார்கள். மௌனமே ஒரு பெரிய சங்கதி தான், பெரிய செய்தி தான், மெசேஜ். மௌனமே ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லும், சொல்லாமல் சொல்லுங்கிறத நல்லா அழகாக எடுத்து சொன்னார். ராமனுடைய மௌனத்துக்கு அப்படி ஒரு விளக்கம் இவர் கொடுத்தார். அதோட லக்ஷ்மணன் வந்து பதில் சொன்னதை எல்லாத்தையும் சொல்லி சொன்னார். நல்லா இருந்தது. வாலி ராமனுடைய வாதம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் பூராவும் நம்ம அதை பேசிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு பேசினாலும் அது இடம் கொடுக்கக்கூடிய ஒரு விவாதம் தான். அந்த விவாதத்தை எடுத்து வைத்து அவர் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் சொன்னார். அதோடு கண்ணோடு கண்ணினை நோக்க வைக்கின் வாய் சொற்கள் என்ன பயணம் இல்லைன்னு குரலை எடுத்து சொல்லி பார்த்ததிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த பார்வையிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு, பேச்சுக்க வேலை இல்லை. அதுக்கு ஒரு வினோதமான ஒரு பொருள் சொன்னான். ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், ஐயா இந்த மாதிரி ஒரு கருத்து வர்ற மாதிரி ஒரு குரல் இருக்கு, அதுக்கு என்ன குரல்னு சொல்லுங்க தெரியுமா ஐயா உங்களுக்குன்னு கேட்டான். தெரியலையப்பா என்னன்னு கேளுன்னு. இந்த கொல்லையில் ஒரு வேலிக்கு இந்தாண்ட ஒரு பையன் 25 வயசு பையன் நிற்கிறான். அந்தாண்ட வீட்டு வேலியில் கொல்லையில் ஒரு 20 வயசு பொண்ணு நிற்கிறான். இவன் அவளை பார்க்குறான், அவ இவனை பார்க்குறான். இதை அவங்க அப்பா உள்ளார இருந்து பார்த்துட்டார். அவர் அங்கேருந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாரு, டேய் அங்கே என்ன பார்த்துட்டு இருக்காரு. அவன் அதை காதலியே வாங்கல. அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு, அது என்ன குரலியான்னு. இது மாதிரி இருக்கடா குரல் இருக்கு நமக்கு இல்லையே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சவனு தான் தெரிஞ்சு. இவன் என்ன சொல்றான், கண்ணோடு கண் இணை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள், அவங்க அப்பாவோட வாய்ச்சொற்கள் என்ன பயணம் இல்லைன்ட்டான். அதாவது அந்த பையன் எப்படி சிந்திச்சிருக்கிறான் பாருங்க. என்ன பையன் இந்த மாதிரி ஒரு குரல் எங்க இருக்குன்னா, ஆஹா டேய் எதை போய் எப்படி மாத்திரடா நீன்னு. இல்ல அப்படித்தானே சார் இருக்கு, அதுல நீங்க தான் மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, இல்ல இருக்கிறது இந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அவன் அது மாதிரி அது சொன்ன உடனே எனக்கு அந்த நினைப்பு வந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.